ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு மதன் விலாக்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு மோட்டோ வ்ளாகிங் ஸ்டைலில் இந்த பைக்கை வந்து நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இது வந்து என்னோடய ஃபஸ்ட் பைக். எங்கள் அப்பா வந்து 2003 வந்து எனக்கு வந்து வாங்கி கொடுத்தாரு. 17 இயர்ஸ் ஆச்சு. இன்னும் வந்து எங்கள் அப்பா வந்து இது யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. நான் வந்து நிறைய பைக்ஸ் மாற்றிருந்தாலும் இந்த பைக்ஸ் வந்து அப்பப்போ ஓட்டுவேன். இப்போவும் வந்து இந்த பைக் பார்த்திங்கன்னா வந்து பிக்கப்லேயும் சரி, அந்த பெர்ஃபார்மன்ஸ்லேயும் சரி சூப்பரான ஒரு பைக் இது. பல்சர்னாலே வந்து ஒரு தனி அங்கீகாரம் வந்து இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் இருக்குது. இப்போது எப்படி வந்து யமகானா இல்லைனா சுசுகி மேக்ஸ் 100Rனா அந்த காலத்தில் எப்படி இருந்ததோ, பல்சர் அப்படின்னு சொன்னாலே வந்து ஒரு தனி வந்து ஒரு மரியாதை இருக்கும். ஸோ அந்த மரியாதை தான் இந்த பைக் ஓனர்ஸ்க்கெலாம் வந்து இருக்குது இன்றைக்கி வரைக்கும். 1999 பார்த்திங்கன்னா வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவில் வந்து ராயல் என்ஃபீல்டு 350, 500 தவிர வேறு எந்த ஒரு பைக்குமே வந்து 100cc மேலேயே வந்து கிடையாது. 1999 தான் வந்து சிபிசி, அதாவது ஹீரோ ஹோண்டா சிபிசி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது வந்து 150cc பைக்கு, செம்ம பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ பஜாஜ் வந்து அதுக்கப்புறம் அதில் வந்து ஒர்க் பண்ணாங்க. 2001 வந்து அவங்க வந்து பஜாஜ் பல்சரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பஜாஜ் பல்சர் பார்த்திங்கன்னா இது 150cc 13 bhp பவரு. அப்புறம் ஃபஸ்ட்டு டைம் இந்தியன் பைக்லேயே வந்து டிஸ்க் பிரேக் வந்து ஃப்ரண்ட் டிஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்தியன் பைக்கில் வந்து பல்சரில் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டரு, அதுக்கப்புறம் வந்து டாக்கோமீட்டர், ஸோ இதெல்லாம் வந்து ஆடடாக வந்து இந்த பைக்கில் வந்து வந்தது. ரொம்ப புதுசாக இருந்தது. இந்த பைக்கும் வந்து நல்ல ஒரு பெரிய ஹிட் ஆச்சு. இந்த ஸ்டைலிங் பார்த்திங்கன்னா ரெட்ரோ ஸ்டைலில் வந்து இந்த பைக் வந்துச்சு. பார்த்திங்கன்னா வந்து ரவுண்டு ஹெட்லைட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2003 வந்து அவங்க ஃபஸ்ட்டு அப்கிரேட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ட்வின் ஸ்பார்க் ப்ளக் இக்னிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி கொண்டு வராங்க, dtsiன்னு சொல்லிட்டு. இதில் பார்த்திங்கன்னா 2 ஸ்பார்க் ப்ளக்கில் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப புதுமையான ஒரு டெக்னாலஜி. ஸோ இது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு அந்த ரெட்ரோ ஸ்டைல் லைட்டை வந்து அவங்க வந்து வேறு மாதிரி ஒரு லைட்டை டூம் வச்சு ஒரு லைட் மாதிரி வந்து கொண்டு வராங்க. ஸோ அதுதான் வந்து இந்த பைக்கு ஃபஸ்ட்டு டிடிஎஸ்ஐயோட ரவுண்டு ரூம்லேருந்து இந்த ஃபுல் ஹெட்லைட்டாக மாறின வண்டி தான் இந்த வண்டி. இந்த கிலோமீட்டர் ரீடிங் வச்சு சொல்லணுன்னா 2,35,000 கிட்ட ஓடி இருக்குது. இந்த ஹேண்டில் பார் வந்து நான் வந்து ஒரு வாட்டி மாற்றிருக்கேன். இந்த வண்டியில் வந்து ஸ்டீல் ஹேண்டில் பார் தான் வரும், கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது வந்து அடுத்த வெர்ஷன் பல்சரில் வந்த ஹேண்டில் பாரு. ஸோ இதை வந்து நான் மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பார்த்திங்கன்னா எல்இடி லைட்ஸ் மாற்றிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து மிரர்ஸ்லாம் வந்து நிறைய வாட்டி மாற்றிருக்கோம். இதெல்லாம் வந்து புது மிரர்ஸ் தான். அதுக்கப்புறம் இந்த டேங்க் கவர் போட்டிருக்கோம், ஏன்னா டேங்க்கில் வந்து ஒரு சின்ன சொட்டை இருக்குது, அதை மறைக்கிறதுக்காக. அப்புறம் பின்னாடி இருக்கிறதெல்லாம் வந்து ஒரிஜினல் பார்ட்ஸ் தான். இது வரைக்கும் நாங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ணலை. அதுக்கப்புறம் பின்னாடி இருக்க கேப் ரெயிலெலாம் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் தான், ஒரு வாட்டியும் மாற்றினதில்லை. ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் பெயிண்ட் அடிக்க போகிறோம். பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் நான் ஒரு தனி வீடியோ பண்ணுறேன். அதுக்கப்புறம் பல்சர் லோகோ அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் தான், நாங்கள் எந்த ஸ்டிக்கர் சேஞ்சும் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த ஸ்விட்ச் பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த லைட்டோட ஒரு இது ஃப்ரிட்ஜோட ஸ்விட்ச்சு. சும்மா வந்து டிம் அண்ட் டிப் பண்ணுறதுக்கு இந்த இதை வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த சைலன்சர் பார்த்திங்கன்னா வந்து இப்போதைக்கு புதுசாக மாற்றினது. இது ஒரு 3 வாட்டி நாங்கள் வந்து இந்த சைலன்சரை மாற்றிருக்கோம் இது வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த சஸ்பென்ஷன், பின்னாடி இருக்க சஸ்பென்ஷன் வந்து புதுசு. அதுக்கப்புறம் என்ஜின் ஒர்க் பார்த்திங்கன்னா 3 வாட்டி நாங்கள் வந்து என்ஜின் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து எல்இடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த எல்இடி வந்து ஃப்ளிப்கார்ட்டில் நான் வாங்கினேன் 200 ரூபாய்க்கு. ஸோ இந்த ஃபிட் பண்ணதெல்லாம் வந்து எங்கள் அப்பாவே பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் முன்னாடி இருக்க டூம் பார்த்திங்கன்னா வந்து இதுவும் வந்து ஒரிஜினல் டூம் கிடையாது, டூம் வந்து உடஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கொஞ்சம் லேட்டஸ்ட் மாடல் டூமுக்கு மாற்றிருக்கோம். அதுக்கப்புறம் டிஸ்க் பிளேட்லாம் வந்து இது வரைக்கும் நாங்கள் மாற்றினதே கிடையாது, டிஸ்க் பேட்ஸ் மாற்றிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டிக்கரிங்லாம் வந்து ஃபஸ்ட்டு நான் பண்ணதெல்லாம். முன்னாடி இருக்க ரிம்மும் வந்து மாற்றினதே கிடையாது, ஒரிஜினல் ரிம் தான். ஆனால் பின்னாடி இருக்க ரிம் வந்து நாங்கள் மாற்றினோம் ரீசெண்டாக, ஒரு வாட்டி உடஞ்சிருச்சு ரீசெண்டாக. அதுக்கப்புறம் நாங்கள் மாற்றினோம். நம்பர் பிளேட்டும் ஒரிஜினல் நம்பர் பிளேட் தான், இது வரைக்கும் நாங்கள் மாற்றலை. அதுக்கப்புறம் பேட்ரி பார்த்திங்கன்னா வந்து லேப்டாப் அடாப்டரை வெளியாகவே சார்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு இந்த மாதிரி பண்ணியிருக்காரு எங்கள் அப்பா. ஸோ இதை பற்றி வேணான்னா நான் ஒரு தனி வீடியோ ஒன்று போடுறேன். ஸோ பேட்ரியை வந்து நீங்கள் வெளியிலேருந்தே சார்ஜ் பண்ணலாம், அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காரு. லாங்குக்கெலாம் நான் நிறைய வாட்டி போயிருக்கேன். மெயினாக வந்து 2006 பார்த்திங்கன்னா வந்து நான் இதை எடுத்துகிட்டு கோயம்புத்தூர் போனேன். ஸோ அது வந்து மறக்க முடியாத ஒரு ட்ரிப்பு.
ஸோ வண்டி ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு லாங் ட்ரிப்பு. ஸோ இந்த வண்டியில் தான் வந்து லாங்காக ஃபஸ்ட்டு நான் போனேன். நீங்கள் வந்து லோகோ பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும், பழைய லோகோ தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. இந்த வண்டியை வந்து நாங்கள் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்கோம்னா, கிட்டத்தட்ட வந்து இது வந்து 2,35,000 கிலோமீட்டர் இன்றைக்கி வரைக்கும் ஓடி இருக்குது. இது வரைக்கும் எங்களுக்கு வந்து ஸ்பீடோமீட்டர்லாம் நாங்கள் மாற்றலை. ஸோ ஒரிஜினல் ஸ்பீடோமீட்டர் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வந்து ஃபியூவல் சார்ஜ் வந்து நாங்கள் வந்து ஒரு வாட்டி சர்வீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது 2,35,000 கிலோமீட்டர் மேலே கூட ஓடி இருக்கலாம். ஆனால் வந்து இந்த மீட்டர் படி இது வந்து 2,30,000 கிலோமீட்டர் தான் வந்து ஓடி இருக்குது. மற்றபடி இப்போ வந்து ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரெஸ்டோரேஷன் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பண்ணுறேன். இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து இந்த வண்டியை வந்து நான் ரிவ்யூ பண்ணிடணும்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து முன்னாடியே ரிலீஸ் பண்ணுறேன். இந்த வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 18 லிட்டர்ஸு. முன்னாடி வந்து வண்டிக்கெலாம் 18 லிட்டர்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா அப்போ வந்து என்ன மாதிரி ஆடு கொடுத்தாங்கன்னா, டெஃபினெட்லி மேல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆடில் வந்து நர்ஸ்லாம் வந்து அப்படியே இந்த வண்டியை பார்த்துட்டு அப்படியே வெக்கப்படுற மாதிரி இருக்கும். ஸோ வெக்கப்பட்டுட்டு இட்ஸ் அ பாய், இது வந்து ஒரு ஆண் குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பார்த்துட்டு தான் வந்து நிறைய பேர் வந்து இந்த வண்டியை வந்து ப்ரிஃபர் பண்ணாங்க. ஸோ பஜாஜ் பொறுத்த வரைக்கும் ஆட்ஸில் வந்து ரொம்ப அவங்க கவனம் செலுத்துவாங்க. ப்ளஸ்ஸு பல்சர் ஆர்என்டியில் வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து இந்த வண்டிக்கும் லேட்டஸ்ட் வண்டிக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா எவ்வளோ விஷயங்கள் மாறி இருக்குது. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு பஜாஜ் அண்ட் பல்சர். ஸோ இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு இந்த பல்சர் வந்து ஓடிட்டு தான் இருக்கும். புது மாடல் வந்து அவங்க கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பிக்கப் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் அதே பிக்கப்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கம்மி தான். ஆனால் வந்து இன்றைக்குமே வந்து மற்ற வண்டிகளோட 100cc 125cc வந்து இது தூக்கி சாப்பிட்றோம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பிக்கப் இந்த வண்டியில். மைலேஜும் பார்த்திங்கன்னா 50 கிலோமீட்டர் தாராளமாக இன்றைக்கி வரைக்கும் எங்களுக்கு வந்து இந்த வண்டி கொடுக்குது. ஸோ மெயின்டெனன்ஸும் பார்த்திங்கன்னா வந்து இந்த வண்டிக்கு அந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸே கிடையாது. செம்ம லோ மெயின்டெனன்ஸ். வந்து எந்த ஒரு மெக்கானிக்னாலுமே இந்த வண்டியை வந்து ரெடி பண்ணிட முடியும். ஸோ அந்த அளவுக்கு இந்த வண்டி பாப்புலர். 2001 வண்டி ரிலீஸ் ஆகும்போதே வந்து ஆர்மியில் வந்து ஒரு 1500 வண்டி வந்து அவங்க வந்து ஆர்டர் பண்ணி அவங்க வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்தளவுக்கு இந்த வண்டி வந்து அவ்வளோ பெரிய இன்ஸ்டன்ட் ஹிட் ஆச்சு. ஸோ சிபிசியை வந்து இது தோக்கடிக்குமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்த காலத்தில் வந்து சிபிசியெல்லாம் தூக்கி சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. இன்றைக்கி டேட்டில் பார்த்திங்கன்னா வந்து 19 வருஷமாக இந்த வண்டி வந்து இன்னும் இருக்குது. பல்சரில் இன்றைக்கி எவ்வளோ வேர்ஷன்ஸ் வந்துருச்சு, 220 200 அந்த மாதிரி எவ்வளோ வெர்ஷன்ஸ் வந்துருச்சு. ஆனால் இன்றைக்கி வரைக்குமே வந்து இந்த வண்டி வந்து சூப்பரான ஒரு வண்டி. பல்சர் வச்சுருக்கவங்களுக்குலாம் வந்து இந்த வண்டியோட மகிமை கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து இந்த வண்டி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க, எனக்கு லைக்கும் கொடுங்க. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த வண்டியோட ரெஸ்டோரேஷன் நான் போட்டுட்டு நான் உங்களுக்கு வந்து ஒரு தனி வீடியோ நான் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே தெரியும்.